இன்னைக்கு கிளாஸ்ல இந்த குதிரையுடைய யூசேஜும் இருக்கு, கடைசியா ஒன்று இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இப்போ நேற்றைய கிளாஸ்ல என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய கிளாஸ்ல இந்த குட்டுக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க, டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் வரும்போது கேன் குட் ஆகும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா, பாஸ்டன்ஸ்ல, அதாவது இறந்த காலத்துல முடிஞ்ச செயல், இறந்த காலத்துல முடிஞ்ச செயலை சொல்லும் பொழுது அது சொன்னேன் எப்படி குட் யூஸ் பண்றதுனால பார்த்தீங்க. அடுத்து தேர்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, வெரி பொலைட் கொஸ்டின், அதாவது ரொம்ப பணிவான கேள்வியில எப்படி கேட்கறது அப்படின்றதையும் பார்த்தீங்க. இப்போ கடைசியா இதை பாருங்க, இங்க அங்கேயும் பாசம் சொல்லிருக்கு, எப்படி அங்கேயும் பாசம் சொல்றது, அதாவது இதுலயே செகண்ட் யூஸ் என்ன சொன்னா பாசன் இன் பாசன் தான் கொடுத்துருப்பேன். இப்ப இதுல என்ன போட்டிருக்கேன், இன் பாசன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல இதுக்கு அர்த்தம் வேற. நீங்க பாருங்க, யூ குட் ஹேவ் read the article, you could have read the article அப்படிங்கும்போது நீ அந்த விஷயத்தை படித்திருக்கலாம் அல்லது நீ அந்த விஷயத்தை படித்திருக்க கூடும். You could have read the article, நீ அந்த விஷயத்தை படித்திருக்க கூடும் அப்படின்னு. இப்போ ஞாபகம் உங்களுக்கு should have என்ன, should have, would have, இப்போ பார்க்கறது என்ன, could have. இப்போ could have அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, they could have lost it on the way, they could have lost it on the way. அப்ப என்ன அர்த்தம், அவர்கள் அதை வரும் வழியில் தவற விட்டிருக்க கூடும். they could have lost it on the way, அவர்கள் அதை வரும் வழியில் தவற விட்டிருக்க கூடும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, they could have lost it on the way. இப்போ இது எப்ப சொல்றது அப்படின்னு சொன்னா, இப்ப மணிப்பர், இப்ப 5 பேர் என்ன பண்றோம், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போறோம். போயிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் போன பிறகு பாத்தீங்கன்னா பர்ஸ் இல்லை, ஏன்னா மணி பர்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா. அப்போ நாங்க இவ்வளவு பேசிக்கோம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா கம்ப்ளைண்ட் பண்றோமா, சரி. அப்ப என்ன சொல்றோம்னா இதாவது they could have lost it on the way, அவர்கள் வரும் வழியில் தொலைத்திருக்க கூடும். they could have lost it on the way. அடுத்து இதை பாருங்க, he could not have made it. இங்க என்ன இருக்கு, could have இருக்கு, இங்க என்ன இருக்கு, could have இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா could not have negative, he could not have made it. அப்ப என்ன சொன்னா, அவன் அதை செய்திருக்க முடியாது, அவன் அதை செய்திருக்க முடியாது. he could not have made it. you could not have seen it, you could not have seen it. இப்போ ஜூ இருக்கு, ஜூல பாத்தீங்கன்னா ஜூல ஃபிஷ் இருக்குமா, ஜூல என்ன இருக்கும், அனிமல்ஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், ரெப்டைல்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஃபிஷ் இருக்குமா, அப்ப சொல்றேன் என்கிட்ட நான் ஃபிஷ் பார்த்தேன், எங்க ஜூல ஃபிஷ் பார்த்தேன். அதுக்கு நான் என்ன சொல்வேன், you could not have seen the fish there, நீ மீனை அங்கே பார்த்திருக்க முடியாது, நீ மீனை அங்கே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த could have, should have இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வரும் அப்படின்னா, மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரும். எங்க மோஸ்ட்லி நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி வரும். அதே சமயத்துல பொதுவாக நம்ம பேசுறது கூட பாத்தீங்கன்னா எப்பாவது ஒரு முறை தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம வழக்கத்துல பேசும்போது கூட எப்பாவது ஒரு முறை தான் இந்த would have, should have இதெல்லாம் பேசுவோம். என்ன, ஸோ இதை பார்த்துங்க, நியூஸ் பேப்பர்ல இது போல அடிக்கடி வரும். நியூஸ் பேப்பர்ல, மேக்சின்ஸ்ல, பத்திரிகைகள்ல வரும். இன்னும் சில கொஞ்சம் அட்வான்ஸ் சேஞ்சஸ்ல இதெல்லாம் கொஞ்சம் நீங்க மேலே போக போக உங்களுக்கு இதுதான் இந்த பல எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இந்த குண்டுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை, இந்த குண்டுல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நான் ஃபர்ஸ்டே சொல்ற போல இந்த குடால் இருக்கு இல்லையா, இது கரெக்டா எத்தனை இடங்கள்ல வரும்ன்றதை தனியா எழுதி போடுறேன். இதே போல ஷுடாக்கும் சொல்லியிருக்கேன், குடாக்கும் சொல்லியிருக்கோம், இப்போ குடாக்கும் சொல்றேன் தனியா. இந்த குடாது இங்க எத்தனை இடங்கள்ல வரும்ன்றத தனியா ஒரு லிஸ்ட் எழுதி தரேன் உங்களுக்கு, அடுத்து முடிவு பண்ணாதீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மே, அடுத்து நம்ம பார்க்க போறது மே. ஏப்ரல் மே கிடையாது, இது வேற மே. இது மே அப்படின்னா ஒரு ஆங்கில வார்த்தை, அதை எதுக்காக பயன்படுத்துன்றத இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப அடுத்து பார்க்க போறது யூஸ் ஆஃப் மே. ஜஸ்ட் லிசன்.
எஸ் இப்போ பாருங்க பார்க்க போகிறது என்ன சொன்னால் யூசஸ் ஆஃப் மே என்ன பார்க்க போகிறோம் யூசஸ் ஆஃப் மே அதாவது இந்த மேன்ற வேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மேன்ற வேர்டை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்பெல்லாம் யூஸ் பண்ணலான்றத பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ் என்ன எழுதுங்க ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ் அதாவது அடக்கமான அல்லது பணிவான கேள்விகளுக்கு ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ் இங்க பாருங்க ரெயின் ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ் ஓகே முதல்ல ஃபார் பொலைட் கொஸ்டின்ஸ் ஃபார் probability of action for probability of action அதாவது ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம் ஒரு செயல் நடக்கலாம் அல்லது நடக்காமலும் போகலாம் அது கால் probability நடக்கலாம் ஒருவேளை நடக்காமலும் போகலாம் அதாவது அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மே யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா மே அப்படின்னாலே அந்த ஒரு மாதிரி சந்தேகத்துக்கு இடமா சொல்றது மே யூஸ் பண்ணாலே என்னன்னா சந்தேகத்துக்கு இடமா சொல்றது ஒருவேளை நடக்கலாம் நடக்காம போறாங்க பாருங்க ரெயின் மே கம் அதாவது மழை வர்றது யாருமே சொல்ல முடியாது மழை நிச்சயமா சொல்ல முடியாது மழை வந்தா வரலாம் மழை வரலாம் அல்லது வராமலும் போகலாம் அது சொல்ல முடியாது அப்போ ரெயின் மே கம் மழை வரலாம் இதே போல சொல்லுவாங்க அதாவது புயல் கிழக்கு நோக்கி நகரலாம் புயல் மேலும் தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி நகரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானொலியில ரேடியோல வெதர் ரிப்போர்ட்ல இது போல சொல்லுவாங்க ரேடியோல வெதர் ரிப்போர்ட்ல இது போல சொல்லுவாங்க சைக்ளோன் மே மூவ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் அதாவது புயல் மேற்கு நோக்கி நகரலாம் அப்படின்றது நிச்சயமா சொல்ல முடியாது நகரம் நிச்சயமா சொல்ல முடியாது மே அப்படின்னாலே மே கம் அப்படின்னு சொன்னா வரலாம் மே கோ அப்படின்னா போகலாம் மே சிட் அப்படின்னா உட்காரலாம் மே வெயிட் அப்படின்னா காத்திருக்கலாம் அது போல நம்ம அடுத்த பாருங்க ஜெயா மே வின் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமலும் போகலாம் இப்போ மிஸ் ஜெயா may win the election miss jaya may win the election அப்ப என்ன அர்த்தம் ஜெயா தேர்தலில் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமலும் போகலாம் இல்லையா ஸோ இப்படியும் உண்டு அப்படியே உண்டு அதாவது மே போட்டிருக்கேன் இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே அப்படிதானே எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் ஏன்னா நம்ம கையில கிடையாது என்ன அதே போல லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்க அப்போ நான் ஜெயிப்பேன் அதாவது எனக்கு லாட்டரி அடிக்க சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஐ மே வின் தி லாட்டரி அப்படின்னு சொல்லலாம் மே வின் நிச்சயமா சொல்ல முடியாது சரி அடுத்து யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட் அப்ப என்ன சொன்னா அவன் இன்னசென்ட்னா ஒண்ணும் தெரியாத சொல்றான் இன்னசென்ட் அப்படின்னா ஒண்ணும் தெரியாதவன் வாயிலா பூச்சி அப்படின்னு அர்த்தம் யூ மே திங்க் தட் ஹி இஸ் இன்னசென்ட் அவன் ஒன்றும் தெரியாதவன் என்று நீ நினைக்கலாம் ஆனால் நான் அவ்வாறு நினைக்க மாட்டேன் யூ மே திங்க் தட் ஹி இஸ் innocent but I don't think so ஆனா நான் அது போல நினைக்க மாட்டேன் இந்த பாருங்க அடுத்தது இப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றான் இப்போ எங்களுக்கு பேசி கெஸ்ட்லாம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வராங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் நைட்டு ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம் அப்போ திடீர்னு அங்கிள் கேட்கிறாரு இப்ப டைம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்றேன் இட் மே பி 10 அப்ப என்ன இருக்கும் 10 மணி இருக்கலாம் 10 மணி இருக்கலாம் இங்கே வாட்ச் இல்லை கிளாக்கா இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது தோராயமா சொல்றது எவ்வளவு இருக்கும் சுமார் 10 மணி இருக்கும்ல அது என்ன சொல்லலாம் இட் மே பி 10
10 இருக்கலாம், இட் மே பி 10 10 இருக்கலாம். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா she may not go. பாருங்க மே அப்படின்னா இந்த மாதிரி லாம் வரும். மேபி 10 10 இருக்கலாம், ரெயின் மே கம் மழை வரலாம். இப்போ இது நாட் போட்டீங்கன்னா நாட் போட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆப்போசிட் மீனிங் கிடைக்கும். ரெயின் மே நாட் கம், ரெயின் மே நாட் கம் மழை வராமல் போகலாம். அடுத்தது ஜெயா மே வின், ஜெயா ஜெயிக்காமல் போகலாம். அடுத்து யூ மே திங்க் தட், இதுக்கு நாட் போட்டீங்கன்னா என்ன ஆகும், நெகட்டிவ் வரும். யூ மே நாட் திங்க் தட் he is innocent. அது இது பாத்தீங்கன்னா it may not be 10, it may not be 10. அடுத்தது she may not go அப்படின்னா அவள் போகாமலும் இருக்கலாம். she may not go, அவள் போகாமலும் இருக்கலாம். இப்போ இந்த மேல மேக்கு 2 யூஸ், மேக்கு 2 யூஸ், அதாவது 2 உபயோகங்கள் அவ்வளவுதான். ஒன்னு எழுதி போட்டுட்டு இப்போ அடுத்து எழுதி போற அதுல எழுதி போட்டுட்டா ஓகே, அதையும் கவனிக்கணும். இப்போ பொலைட் பர்சன், அதாவது பணிவான அல்லது அடக்கமான கேள்விகள் எப்படி கேட்கறது மே யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வாக்கியம் இது பாருங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு கேள்வி இது. மே ஐ கமன், மே கமன் எத்தனை படத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எத்தனை படத்துல என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, மே கமன். அப்ப என்ன அர்த்தம், நான் உள்ளே வரலாமா, மே கமன், நான் உள்ளே வரலாமா, நான் உள்ளே வரலாமா. அடுத்தது மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ ஹெல்ப் யூ, அதாவது ஒருத்தருக்கு நீங்க அவங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடியே செய்யறீங்கன்னா, நீங்க ஒருத்தருக்கு அவங்க உதவி செய்யறதுக்கு முன்னாடி நீங்க கேட்கும் போது மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ யாரோ 2 பேர் மெட்ராஸ்க்கு புதுசு, அவங்களுக்கு வந்து இடம் தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த மெட்ராஸ் மேப் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீங்களே அவங்க கிட்ட வந்து மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு உதவலாமா அப்படின்ற கேள்வி. மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்றது. அதுல பாருங்க, மே ஐ ஸ்டே ஹியர் டுநைட். யாரோ ஒருத்தர் முன்னப்பிட தெரியாதவர் வீட்டுக்கு வந்து, யாரோ ஒருத்தர் முன்னப்பிட தெரியாதவர் வீட்டுக்கு வந்து நான் இன்னைக்கு நைட்டு இங்க தங்கலாமா, மே ஐ ஸ்டே ஹியர் டுநைட் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம், நான் இன்று இரவு இங்கே தங்கலாமா அப்படின்னு. இது போல மே யூஸ் பண்ணி பல கொஸ்டின் கேட்கலாம். மே ஹெல்ப் யூ, மே ஹெல்ப் யூ, மே கமன், மே ஸ்டே ஹியர் டுநைட், இது போல பல கேள்விகள் கேட்கலாம். இப்ப பாருங்க, பொலைட் கொஸ்டின் நிறைய பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். அதாவது பணிவான கேள்வி நிறைய பார்த்துருக்கீங்க. மே பார்த்தீங்க, கேன் பார்த்தீங்க, உட்டு பார்த்தீங்க, குட்டு பார்த்தீங்க. இதுல ரொம்ப பணிவானது என்னன்னு சொன்னா, எப்படி ரொம்ப பணிவானது என்னன்னு சொன்னா குட்டா. பாத்தீங்கன்னா ரொம்ப பணிவானது என்னன்னு சொன்னா கொண்டுதான். இதை விட கொஞ்சம் பணிவு கம்மி. ரொம்ப பணிவானது இது, இதை விட பணிவு கொஞ்சம் கம்மி உண்டு. அதை விட கம்மி என்னன்னா மே, அதை விட கம்மி என்ன கேன். இன்ஃபேக்ட் இதுல பணிவே இல்லைன்னு கூட சொல்லலாம். இதுல அந்த தாழ்மையே கிடையாது. கொஞ்சம் கொண்டு உண்டு, மே கேன். இப்போ மேல யூஸ் என்ன 2. ஒன்னு என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அதாவது ப்ராபபிலிட்டி, நடக்கலாம் அல்லது நடக்காமல் போகலாம். அந்த ஆக்ஷன் சொல்றதுக்கு மே யூஸ் பண்ணுவோம். அடுத்து அதே மே பாத்தீங்கன்னா பொலைட் பர்சன், பணிவான கேள்வி கேட்கறதுக்கும் அதே மே யூஸ் பண்ணலாம். இப்போ அதையே எழுதி போட்டேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது மைட். இப்போ மெயினா மைட் இருக்குல்ல, கேன், குட், ஷால், ஷுட், வில், வுட், மே மைட். அடுத்து பார்க்க போறது மைட், அதே எழுதுற இதையும் கவனிங்க. பாருங்க, இப்போ மே மைட்ட எங்க மாற்றுவோம்னா முதல் இடம் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும்போது மே மைட்டா மாற்றுவோம். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும்போது என்ன மே மைட் ஆகும். இந்த பாருங்க, யூ மே கம் அட் எனி டைம். யூ மே கம் அட் எனி டைம். நீ எப்ப வேணாலும் வரலாம். செட்
the boss. Set the boss. அதாவது முதலாளி இந்த மாதிரி சொல்றாரு. முதலாளி இந்த மாதிரி சொல்றாரு. You may come at any time. அது இன்டைரக்ட்ல வரும்பொழுது இந்த மே என்ன ஆகும்னா மைட் ஆகும். The boss told that he might come at any time. The boss told that he might come at any time. பாருங்க மே இங்க மைட்டா மாறிருக்கு. அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும்பொழுது மே மைட் ஆகும். டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும்பொழுது மே மைட் ஆகும். இன்னும் பல விஷயங்கள் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. அது இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்ன்ற பாடம் எடுக்கும்போது அதெல்லாம் சொல்றேன். இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுங்க, மே மைட் ஆகுது அப்படிலாம் இது தெரிஞ்சுங்க. இப்போ கடைசியா இந்த மைட்டுக்கு இன்னொரு யூசேஜ் இருக்கு. கடைசியா மைட்டுக்கு இன்னொரு யூஸ் இருக்கு, அதையும் பாருங்க. அதோட இந்த இன்னும் இருக்கு. ஐ மீன் மைட் முடிச்சுல அதுக்கப்புறம் மிசாலா ஈஸி இந்த மைட் முடிச்சுதா அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மஸ்ட் இருக்கு, அப்புறம் நீட் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்லா பார்க்கலாம். என்ன நெக்மா இன்னைக்கு இதை முடிச்சுலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆக்சிலரி ஒர்க்ஸ்லாம் முடிச்சிடலாம், இந்த யூசஸ்லாம் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க. இப்போ அடுத்து மைக் பார்க்கலாம். மைக்கு என்ன யூஸ் இருக்கு அதே பாருங்க. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் அதாவது மே பார்க்கும்பொழுதும் அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு மைட்டுக்கும் அதான் என்ன என்ன நேரடிய பாசன்ஸ் தான் மைட். என்ன கவனிங்க, வேலு might have cut the wire. Velu might have cut the wire. அப்ப என்ன அர்த்தம், வேலு வயரை கட் செய்திருக்கலாம். வேலு வயரை கட் செய்து இருக்கலாம். வேலு might have cut the wire. அதே இங்க வரும்போது your child might have put the spoon in the well. Your child might have put the spoon in the well. அப்ப என்ன அர்த்தம், உன்னுடைய குழந்தை ஸ்பூனை கிணற்றில் போட்டிருக்கலாம். உன்னுடைய குழந்தை ஸ்பூனை கிணற்றில் போட்டிருக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த மைட் ஹேவ் இருக்கு இல்லையா, மைட் ஹேவ் இது போல இந்த மைட் ஹேவ்ன்ற வார்த்தை வந்து எங்காவது ஒரு முறை தான் வரும். இதை பார்க்கறதே ரொம்ப நேரம் எங்காவது ஒரு முறை வரும். ஆனா should have, would have, could have, அப்புறம் must have ஒன்று இருக்கு. இந்த must have வந்து டீச் பண்ண அடுத்ததான் டீச் பண்ண போறேன். ஸோ இது நாவலும் அடிக்கடி வரும். ஆனா இந்த might haveன்ற வார்த்தை வந்து எங்காவது ஒரு முறை தான் வரும். இன்ஃபேக்ட் நீங்க பார்க்கவே முடியாது கூட சொல்லலாம். நீங்க இதை பார்க்க கூட முடியாது, ரொம்ப எப்பாவது ஒரு முறை தான் வரும். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, வேலு might have cut the wire. வேலு வயரை கட் செய்திருக்கலாம். Your child might have put the spoon in the well. அதாவது உங்களுடைய குழந்தை ஸ்பூனை கிணற்றில் போட்டிருக்கலாம். இப்போ அடுத்த நடத்த போறது எதுன்னு சொன்னா, அடுத்த நடத்த போறது யூஸ் ஆஃப் மஸ்ட். அதையும் பாருங்க. மஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் கவனிங்க. இப்போ அதையும் முடிக்கலாம். பார்க்கும்போது மஸ்ட் பார்க்கலாம். மஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக வேண்டும். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. இதோட தெரிஞ்சுக்க, ஷுட் அப்படின்னா வேண்டும். ஞாபகம் இருக்கா? ஷுட், SHOULD, ஷுட் அப்படின்னு பார்த்தோம். ஷுட் அப்படின்னா வேண்டும், ஷுட் நாட் கூடாது. ஆனா மஸ்ட்ன்றது இதை விட ஸ்ட்ராங், ஷுட்டை விட ஸ்ட்ராங். அதான் நான் எழுதியிருக்கேன், மஸ்ட் ஸ்ட்ராங்கர் தேன் ஷுட். அதாவது ஷுட்டை விட மஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங். மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும், மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. மஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வேண்டும், மஸ்ட் நாட் அப்படின்னா கண்டிப்பாக கூடாது அப்படின்ற அர்த்தம். பாருங்க, இப்போ இந்த மஸ்ட்ன்ற வார்த்தை, மஸ்ட் இருக்கு இல்லையா, மஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஒரே ஒன்று தான். அதாவது மஸ்ட் அப்படின்னா மஸ்ட் தான், பாசம்லாம் கிடையாது. ஆனா இதுல என்ன முன்னாடி பாத்தீங்கன்னா ஷாலுக்கு ஷுட்டு பாத்தீங்க, ஷாலுக்கு ஷுட்டு பாத்தீங்க, வில்லுக்கு உட்டு பாத்தீங்க, கேன் குட்
மே மைட் இது போல பார்த்தீங்க இல்லையா? ஆனால் மஸ்ட்டுக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது. மஸ்ட் அப்படின்னா அது ஒன்று தான். சிங்குலர், ப்ளூரல், பாஸ்ட், ப்ரெசென்ட் எல்லாத்துக்கும் என்ன மஸ்ட் ஒன்று தான். மீனிங் இருந்தால் கண்டிப்பாக வேண்டும். ஆனால் இந்த மஸ்ட்ன்ற வார்த்தையே ப்ரெசென்ட்டோ பாஸ்ட்டோ ஃபியூச்சர் மூணுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்க, ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த மஸ்ட் என்ன ப்ரெசென்ட் டென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ப்ரெசென்ட் டென்ஸை பார்க்கும்போது யூ மஸ்ட் நாட் லைக் இதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி அல்லது கண்டிக்கிற மாதிரி அப்படி இருக்கும். யூ மஸ்ட் நாட் லை அப்படின்னா நீ கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது. யூ மஸ்ட் நாட் லை நீ கண்டிப்பாக பொய் பேசக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ மஸ்ட் பி ஹாப்பி. ஐ மஸ்ட் பி ஹாப்பி என்ன அர்த்தம்? நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஐ மஸ்ட் பி ஹாப்பி. அடுத்தது we must visit zoo. we must visit zoo அப்படின்னு சொன்னா நாம் ஜூக்கு தெரியாது. ஜூனா என்ன? மேற்காட்சி. நாம் ஜூக்கு கண்டிப்பாக போக வேண்டும். we must visit zoo. அது எங்க பார்த்தீங்கன்னா everyone must respect others. everyone must respect others. அதாவது ஒவ்வொருவரும் மற்றவர்களை மதிக்க வேண்டும், கண்டிப்பாக மதிக்க வேண்டும். everyone must respect others. ஒவ்வொருவரும் மற்றவர்களை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். இப்போ you must not lie, I must not, okay, right, you must. இப்போ இந்த மஸ்டுக்கு பக்கத்துல நாட் வந்து பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா? மஸ்ட் நாட். இப்போ இங்க மாதிரி நாட் இல்லை, நாட் இல்லை, நாட் இல்லை, நாட் இல்லை, வேணும்னா போட்டுக்கலாம். ஐ மஸ்ட் நாட் பி, இங்க வி மஸ்ட் நாட், இங்க everyone must not அப்படின்னு போடலாம். ஓகே, ஸோ மஸ்ட் நாட். ஆல்ரைட், ஸோ ப்ரெசென்ட்ல எப்படி வரும்? இதே ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணலாம், பாஸ்டன்ஸ்க்கும் இந்த மஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பாஸ்டன்ஸும் ஃபியூச்சரும் கவனிங்க. பாருங்க, பாஸ்டன்ஸ்ல மஸ்ட் ஹேவ், பாஸ்டன்ஸ்ல வரும் must have. The past tense is our. The school must have taken necessary steps. The school must have taken necessary steps. அப்ப என்ன சொன்னா பள்ளி தேவையான நடவடிக்கையை கண்டிப்பாக எடுத்திருக்க வேண்டும். பள்ளி தேவையான நடவடிக்கையை எடுத்திருக்க வேண்டும். The school must have taken necessary steps. இதுல பாருங்க, காந்திஜி இங்க பாருங்க must have taken, இது பாசிட்டிவ். must have taken என்ன பாசிட்டிவ், நெகட்டிவ் என்ன வரும்? நாட் வரும். காந்திஜி must not not. காந்திஜி must not have got freedom for us. Gandhiji must not have got freedom for us. அதாவது காந்திஜி நமக்கு சுதந்திரம் கண்டிப்பாக வாங்கி தந்திருக்க கூடாது. காந்திஜி நமக்கு சுதந்திரம் கண்டிப்பாக வாங்கி தந்திருக்க கூடாது. காந்திஜி must not have got freedom for us. மேல பார்த்தீங்கன்னா the school must have taken necessary steps. I must have told you about this. நான் இதை பற்றி கண்டிப்பாக உனக்கு சொல்லியிருக்க வேண்டும். The government must have initiated a proper step in order to book the culprits. அப்ப என்ன சொன்னா அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது. You must have seen it somewhere. அப்ப என்ன அர்த்தம்? நீ எங்கேயாவது இதை கண்டிப்பாக பார்த்திருக்க வேண்டும். You must not have seen it அப்படின்னு சொன்னா நீ அதை கண்டிப்பாக பார்த்திருக்க முடியாது. I must have heard it அப்படிதான் அர்த்தம். நான் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்க வேண்டும். I must have heard it. I must have heard about this. இது போல பல உதாரணங்கள் கொடுக்கலாம். இது போல பல உதாரணங்கள் சொல்லலாம். பாருங்க.
இப்போ அடுத்து என்னன்னு சொன்னா இப்போ பிரசன்டென்ஸ்ல பாத்தீங்க மஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, பாஸ்டென்ஸ்ல பாத்தீங்க. இப்போ பாஸ்டென்ஸ் வரும்போது மஸ்ட்க்கு பக்கத்துல ஹேவ் வரும். மஸ்ட்க்கு பக்கத்துல ஹேவ் பாஸ்டென்ஸ் தான். இங்க பாருங்க இந்த இல்லன்னு சொல்லும்போது மஸ்ட் நாட் ஹேவ். ஞாபகம் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் எந்த பார்த்து வரீங்க, ஷுட் ஹேவ் இல்லையா? ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ். எப்படி ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், இது போல அனுப்பிச்சிருக்கு. ஸோ இது தவிர வேற எதுவும் இல்லை. என்ன ஷுட் திருப்பி சொல்றேன், ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், மைட் ஹேவ், மஸ்ட் ஹேவ், இது போல அனுப்பிச்சிருக்கு. இப்போ இந்த மஸ்ட் ஹேவ்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இதுவும் எங்கெங்க வரும்ன்றது, மஸ்ட் ஹேவ் எங்கெங்க வரும்ன்றதையும் ஃபுல்லா சொல்றேன். சரியா உங்களுக்கு எழுதி போடுறேன். அதே போல ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஷுட்டுக்கு எழுதி போடுறேன்னு சொன்னேன், வுட்டுக்கு எழுதி எழுதி போடுறேன். ஸோ இதுவும் எழுதி போடுறேன். அப்படிங்க இப்போதைக்கு மஸ்ட் ஹேவ் பாஸ்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து ஃபியூச்சர்ல எப்படி வருன்றதையும் பாருங்க. ஃபியூச்சர்ல மீனிங் வராது. ப்ரெசென்ட்ல வந்தாலும் பாஸ்ட்ல வந்தாலும் ஃபியூச்சர் வந்தாலும் மீனிங் வராது. அதே கண்டிப்பாக வேண்டும், கண்டிப்பாக கூடாது, இதான் அர்த்தம் வரும். அது ப்ரெசென்ட்ல பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறி வரும். அடுத்தது ஃபியூச்சர் பாருங்க. கடைசியா ஃபியூச்சர்ல மஸ்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. We must celebrate Pongal on 16th January. We must celebrate Pongal on 16th January. அப்ப என்ன அர்த்தம், நாம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும். நாம் 16ஆம் தேதி ஜனவரி மாதம் பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் அப்படின்னு வரும். You must celebrate Pongal on 16th January. அது இதை பார்க்கும்போது you must bring the hall ticket. You must bring the hall ticket. இப்போ நாங்கள் 10th எக்ஸாம் நடக்க போகுது. 10th பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 10th எக்ஸாம் நடக்கும்போது நீங்கள் நடக்க போகுது. அதுக்கு பசங்க முன்னாடியே சார் கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு கொண்டு வரணுமா, ஹால் டிக்கெட்டை எக்ஸாமுக்கு கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சார் என்ன சொல்றாங்க, யூ மஸ்ட் பிரிங் த ஹால் டிக்கெட். யூ மஸ்ட் பிரிங் த ஹால் டிக்கெட். அப்ப என்ன அர்த்தம், நீங்கள் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக, நீங்கள் ஹால் டிக்கெட்டை கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். அங்க எங்க பாத்தீங்கன்னா he must not leave the job. He must not leave the job. அப்ப என்ன சொல்ல, அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. He must not leave the job அப்படிங்கும்போது அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. He must not கூடாது. நீங்க பாருங்க 16th January, இப்ப என்ன நவம்பர், 16th Januaryன்றது அடுத்த வருஷம் அப்படிங்கும்போது நேச்சுரலாக என்ன ஃபியூச்சர், அதாவது ஜனவரி மாதம் நடக்க போறது செய்ய போறது நான் முன்கூட்டியே இப்போ நவம்பர் சொல்றேன். அப்போ இது ஃபியூச்சர். ஸோ அதுக்குள்ள ஃபியூச்சர் இருந்தாலும் இது யூஸ் பண்ணுறது என்னவா இருக்கணும், ஃபியூச்சராக இருந்தால் கூட யூஸ் பண்ணுறது இது போல மஸ்டாக தான் இருக்கணும். பக்கத்தில் ஹேவ் நீங்கள் விரல் வராது, பில்ல விரல் வராது, லைனாக சொல்லணும். இப்போ பாருங்க ஃபியூச்சர் தான். இப்போ அடுத்த மாதம் நடக்க போகிற பரீட்சைக்கு, அடுத்த மாதம் நடக்க போகிற பரீட்சைக்கு நான் இப்போவே கேட்குறேன் சார் கிட்ட ஹாலிடே கொண்டு வரணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அடுத்தது he must not leave the job அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க வேலையை விட போறேன்னு சொல்லிட்டு. அது நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அப்பா கிட்ட பேசும்போது சொல்றேன் he must not, அதாவது அவர் பையன் தான் என் ஃப்ரெண்டு, அவன் வேலையை விடக்கூடாது, கண்டிப்பா விடக்கூடாது. he must not leave the job. அவன் வேலையை கண்டிப்பாக விடக்கூடாது. இதுவும் எதிர்காலம் சிந்திக்கிறதா. ஸோ இது போல ஃபியூச்சர் டென்ஸுக்கும் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மஸ்ட்டை வேற எப்படியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணலாம், பாஸ்ட்ல யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணலாம். வேற எப்படியும் மஸ்ட்டை யூஸ் பண்ண முடியாது. மஸ்ட்டை வேற எப்படியும் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நீட். அதுல பார்க்க போகிறது நீட் பார்க்கலாம். இதோட இதை மஸ்ட்டை வந்து முடிக்கிறேன். அடுத்து நீட் பார்க்கலாம். இப்போ யூஸ் ஆஃப் நீட் என்ன பார்க்கலாம். யூஸ் ஆஃப் நீட், அதாவது இந்த நீட்ன்ற வார்த்தையுடைய உபயோகம் என்னன்றது பார்க்கலாம். இப்போ நீட் அப்படின்னா
தேவை அப்படின்னு அர்த்தம். நீட்னா என்ன, தேவை அப்படின்னு அர்த்தம். அதாவது டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா நீடுக்கு என்ன மீனிங் போட்டிருக்கான் அப்படின்னா தேவை அப்படின்னு போட்டிருக்கான். இப்போ இங்க என்ன இருக்கு, as a main verb. என்ன இருக்கு, as a main verb. அதாவது நீடுங்கிற வார்த்தையை மெயின் வேர்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ மெயின் வேர்பு சொன்னாலே 5 ஃபார்ம்ஸ் உண்டா? மெயின் வேர்பு சொன்னாலே 5 ஃபார்ம்ஸ் உண்டு. பாருங்க, நீட், நீட், நீடிங், நீடர், நீடட். பாருங்க, நீடர், நீடர், ஈடு போட்டா போதும். நீடர், நீடட், ஈடு போட்டா போதும். நீட், நீட், நீடிங், நீடர், நீடட், 5 ஃபார்ம்ஸ். இது ஒரு டீப் வேர்ப். இது ஒரு டீப் வேர்ப். அதான் ஈடு போதும். பாருங்க, இந்த நீட வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். Do you need my money? Do you need my money? அதாவது என்னுடைய பணம் உனக்கு தேவையா? Do you need my money? என்னுடைய பணம் உனக்கு தேவையா? பதில் yes, I need your money. Yes, I need your money. ஆம், எனக்கு உன்னுடைய பணம் தேவை. எனக்கு உன்னுடைய பணம் தேவைன்னு சொல்லும் போது no, I do not need your money. No, I do not need your money. இல்லை, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை. இல்லை, எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை. No, I do not need your money. அதே இங்க பாருங்க, பாசத்துல I needed his idea. I needed his idea. அப்ப என்ன அர்த்தம்? பாசம், சேர்ந்த காலம். அப்போ எனக்கு எனக்கு அவனுடைய கருத்துகள், எனக்கு அவனுடைய கருத்துகள் தேவைப்பட்டது. பாசம், எனக்கு அவனுடைய கருத்துக்கள், ஐடியா தேவைப்பட்டது. பாசம், நீடர், நீடர் அப்படின்னா. ஓகே, இப்போ அடுத்து இதே நீடு இருக்குல்ல, இதே நீட ஆக்சிலரி வெர்பாவும் எழுதலாம். அதே கவனிங்க, இதே நீட ஆக்சிலரி வெர்பாவும் எழுதலாம். கவனிங்க. இப்போ ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது எப்படி, இதே நீடுன்ற வார்த்தை ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது எப்பொழுதும் நீட் நாட் இப்படிதான் வரும். ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது நீடுக்கு பக்கத்துல நாட் எங்க வந்தாலும் வரும். ஆக்சிலரி வெர்பா வரும்போது நீடுக்கு பக்கத்துல நாட்டை அவசியம் போடணும். நீடுக்கு பக்கத்துல நாட்டை அவசியம் போடணும். சரியில்லை, உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? யூ need not, you need not, you need not worry, you need not worry, நீ கவலைப்பட தேவையில்லை. அதே you need not wait அப்படின்னா இருக்கும். you need not wait, நீ காத்திருக்க தேவையில்லை. you need not wait. முதல்ல பாருங்க, you need not worry, நீ கவலைப்பட தேவையில்லை. you need not wait, நீ காத்திருக்க தேவையில்லை. You need not explain. பரவாயில்லையா? You need not explain. நீ எனக்கு விளக்க தேவையில்லை. You need not explain. நீ எனக்கு விளக்க தேவையில்லை. You need not bother. You need not bother. நீ அதே bother. நீ need not worry. worryனா கவலை. botherனால கவலை. You need not worry. நீ கவலைப்பட தேவையில்லை. You need not bother. நீ கவலைப்பட தேவையில்லை. You need not wait. You need not explain. பாருங்க. இப்போ என்னடா எல்லா இடத்துலையும் நான் வந்து யூ போட்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி இது போல வார்த்தைகள்லாம் நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, நீ காத்திருக்காத, நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இது போல வார்த்தைகள்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா என்ன
எதிர்க்கிற ஆளை பற்றி தான் பேசுவோம். இது போல வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது போல கட்டளைகள் ஆர்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்க்க ஆளை பார்த்தா நீங்க பேசுவீங்க. அதனாலதான் யூ யூ அப்படின்னு போடுறேன். இப்படிதான் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேணா போடலாம், தப்பு இல்லை. என்ன இது யூஸ் இல்லை, இதெல்லாம் எதுக்குள்ள பேர்லாம் போடலாம். என்ன she need not wait, she need not wait ன்னு சொன்னா அவள் காத்திருக்க தேவையில்லை. அதே இங்க she போட்ட அப்படின்னு சொன்னா she need not explain, அவள் விவரிக்க தேவையில்லை. she need not explain. என்ன இது போல ஆக்சிலரி வேர்ப்ல எப்படி ஆக்சிலரி வேர்பா வரும்போது நீடுக்கு பக்கத்துல நாட் அவசியம் போட்டே ஆகணும். அதே மெயின் வேர்பா வரும்பொழுது நீடுக்கு பக்கத்துல நாட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு 5 ஃபார்ம்ஸ் உண்டு. நீட், நீட், நீடிங், நீடட், நீடட் அப்படின்ற 5 ஃபார்ம்ஸ் உண்டு. நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். ஸோ யூ நீட் நாட் ஒரி அபவுட் தட். நீங்க அதை பத்தி ஒரி பண்ண வேணாம். இதே பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்க, அடுத்த நம்ம பார்க்க போகிறது யூஸ் டு. அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்ன? யூஸ் டு. அதை கவனிங்க. இங்க பாருங்க, கடைசியா இந்த ஆக்சிலரி வேர்ப்ல கடைசியா இருக்கு. இதான் கடைசி. பாருங்க, யூஸ் ஆஃப் யூஸ் டு. எப்படி யூஸ் டு யூஸ் டு. நீங்க என்ன போட்டிருக்க? ஃபார் discontinued actions only. for discontinued actions only. அதாவது முற்று பெற்ற செயல்களுக்கு மட்டும்தான் யூஸ் டு யூஸ் பண்ணணும். முற்று பெற்ற செயல்களுக்கு மட்டும்தான் யூஸ் டு யூஸ் பண்ணணும். பாருங்க, my uncle used to walk to school daily. my uncle used to walk to school daily. அப்ப என்ன சொன்னா, என்னுடைய மாமா பள்ளிக்கு தினமும் நடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. என்னுடைய மாமா பள்ளிக்கு தினமும் நடந்து செல்வது வழக்கமாக இருந்தது. இப்ப இல்ல, ஒரு காலத்துல என்ன ஸ்கூலுக்கு நடந்தே போனாராம் அப்படி சொல்றது. இப்ப அந்த காலத்துல பஸ்லாம் இல்லையா? அந்த காலத்துல பஸ்லாம் கிடையாது. அப்படி சொல்லும்போது my uncle used to walk to school daily. அப்பெல்லாம் எங்க மாமா வந்து என்ன ஸ்கூலுக்கு நடந்தே போவாரா. ரொம்ப தூரம், ஒரு 5 miles 6 miles அப்படிங்கிறது. இப்போ அடுத்து பாருங்க, our father used to spend money needlessly. our father used to spend money needlessly. அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். needlessly அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை செலவு செஞ்சாரு. எங்க அப்பா பணத்தை தேவையில்லாம அவசியம் இல்லாம செலவு செஞ்சாரு. அப்படி செய்யாம இருந்திருந்தாருன்னா, அந்த மாதிரி தேவையில்லாம அனாவசிய செலவு செய்யாம இருந்திருந்தாருன்னா நாங்க இப்போ எப்படியும் இருந்திருப்போம். இல்ல, அனாவசிய செலவு செய்யாம இருந்திருந்தாருன்னா நாங்க இப்போ எப்படியும் இருந்திருப்போம். அவர் தேவையில்லாம செலவு செஞ்சனால்தான் எப்படி இருக்கும். our father used to spend money needlessly. எங்க அப்பா தேவையில்லாம பணத்தை செலவு செய்தார் ஒரு காலத்துல. இப்ப காசே கிடையாது செலவு பண்றதுக்கு. ஒரு காலத்துல செலவு செய்தார், யூஸ் டு. அப்போ இந்த யூஸ் டுன்ற வார்த்தைலாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சு போன நிகழ்ச்சியை இப்ப சொல்லும் பொழுது யூஸ் டு சொல்லணும். அதான் போட்டிருக்கேன், discontinued actions only. discontinued actions only. முற்று பெற்ற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா இதுல காலேஜுக்கு போற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போவாங்க. லஞ்ச் பாக்ஸ் நிறைய பசங்க எடுத்து போக மாட்டாங்க. அது பாய்ஸா இருந்தாலும் சரி, கேர்ள்ஸா இருந்தாலும். ஏன்னா இப்ப வந்து சாப்பிட்றதே ஸ்டேஷன் ஆயிடுச்சு. அதாவது செய்ய சாப்பிடுவாங்க. அதுவும் பர்டிகுலரா கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் 2 இட்லி இருப்பாங்க. 2 இட்லி தான் இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸ் இவ்வளவு ரொம்ப சின்னதா இருக்கும். அதுல 2 இட்லி, அதை மட்டும் லஞ்சுக்கு சாப்பிடுவாங்க. அப்போ சில பேர் பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா கொண்டு வந்து அசிங்கம் நினைக்கிறாங்க. இப்போ அதை I used to avoid. இப்ப பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்
I used to avoid lunch. I used to avoid lunch அப்படின்னு சொன்னா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் சாப்பிட்றத கம்ப்ளீட்டா தவிர்த்துருவேன். I used to avoid lunch when I was in college. I used to avoid lunch when I was in college. நான் காலேஜில் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் லஞ்ச் சாப்பிடாம அவாய்ட் பண்ணுவேன், ஒதுக்கிடுவேன் அப்படின்னு. ஸோ இப்போ காலேஜில் நான் படிச்சு முடிச்சுட்டேன். அப்போ அந்த 3 வருஷம் என்ன நடந்ததோ அதை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். அந்த செயல் முடிக்கிறது. ஆனால் இப்போ நான் டெய்லி சாப்பிட்றேன். அதை பற்றி இல்லை, அப்பெல்லாம் நான் சாப்பிடல. ஆனால் பாஸ்ட் இறந்த காலத்தில் அதாவது முற்றுப்பட்ட நிகழ்ச்சியை இப்போ சொல்லும்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். My brother used to drop me daily. My brother used to drop me daily. அப்ப என்ன சொன்னா என்னுடைய பிரதர் டெய்லி என்ன ஸ்கூல்ல விடுவான். என்னுடைய பிரதர் நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய பிரதர் டெய்லி கூட்ட வந்து விடுவான். ஆனா இப்ப காலேஜ் படிக்கும்போது அவன் இப்போ வேலைக்காக வெளியூர் போயிட்டான். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் அவன் தான் கொண்டு வந்து விடுவான். இப்போ யாரும் இல்லை, நான் பஸ்ல போறேன். So I used to பாருங்க. My brother used to, I used to. அதாவது இறந்த காலத்துல ஒரு செயல் முடிஞ்சு போச்சு, நடந்தது முடிஞ்சு போச்சு. அதை இப்ப சொல்லும் பொழுது டிஸ்கண்டினியூட் ஆக்ஷன். ஆனா நடக்கிறது நிறைய பேர் தப்பு பண்றாங்க. இங்கிலீஷ் பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது வந்து இப்போ பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க. தப்பு என்ன? பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்றாங்க, தப்பு. அதாவது I used to study daily அப்படின்னுவான். அதாவது டெய்லி நான் படிக்கிறேன். I used to play cricket daily. நான் டெய்லி கிரிக்கெட் விளையாடுறேன். அதாவது இப்போ பிரசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அதாவது நிகழ்காலத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு செயல் இறந்த காலத்துல நடந்துட்டு இருந்து அது முடிஞ்சு போச்சுன்னா அது சொல்லும் பொழுது தான் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் தப்பு பேசுறாங்க. I used to study only in the night அப்படின்னுவான். தப்பு. அது நீங்க பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் தான் கரெக்ட். நீங்க சொன்னது பாஸ்ட் டென்ஸ் தான் கரெக்ட். இப்ப சின்ன உதாரணம், இப்ப பாருங்களேன், நான் வந்து டிகிரி முடிச்சு 1990 நான் முடிச்சேன். உண்மையிலேயே 1990 நான் முடிச்சேன். நான் படிச்சது பாத்தீங்கன்னா 87 இருந்து 90 வரைக்கும் 3 வருஷம் படிச்சேன். ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்லலாம்? I used to study during night. அல்லது I used to study in the night. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா நான் இரவு வேளைகளில் படித்திருக்கிறேன் அல்லது படித்த பழக்கம் உண்டு அப்படின்னு அர்த்தம். ஆனா ஒரு பையன் இப்ப படிச்சுட்டு இருக்கான், இப்ப செகண்ட் இயர் படிக்கிற பையன் அவன் நைட்ல படிக்கிறான். அவன் போய் என்ன சொல்லக்கூடாதுன்னா I used to study in the night அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் இன்னும் முடிக்கவே இல்லை. நான் வந்து டிகிரி முடிச்சுட்டேன், 90லே முடிச்சிட்டேன். அப்ப நான் சொல்லலாம் I used toன்றது. ஆனா அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் வந்து நிகழ்காலம், இப்ப நான் முடிச்சது இறந்த காலம். பாருங்க, இது தவிர வேற சொல்றதுக்கு இல்லை. என்ன இதோட இந்த ஆக்சிலரேட்டிவ் வேர்பை முடிக்கிறேன். இந்த பாடம் முடியல. பட் ஆக்சிலரேட்டிவ் வேர்பை லிஸ்ட் ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு எழுதி போட்டேன். என்ன ஷேல் ஷூட் பில் போட்டு அந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்தாரு, எடுத்து பாருங்க. அதுல ஒன்னே தவிர எல்லாம் முடிச்சிருவேன். அந்த கடைசியா என்னன்னா ஹேவ் டு, அந்த கடைசியா ஒன்று இருக்கும். அது என்னன்னா ஹேவ் டு. அது ஆக்சிலரேட்டிவ் வேர்ப்ல சேர்க்காம வளர்ந்து தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சிலரேட்டிவ் வேர்ப் லிஸ்ட் இதோட முடியுது. ஓகே, அதோட இந்த கிளாஸும் இதோட முடியுது. இந்த கிளாஸ்ல எனக்கு இனிமேல் எடுக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. அந்த கிளாஸை இதோட முடிக்கிறேன். நாளைக்கு என்ன டாபிக்ன்றதை நாளைக்கு சொல்றேன். Let it be suspense. So we'll see you tomorrow. Thank you very much. இன்னைக்கு கிளாஸ்ல யூசஸ் ஆஃப் ஹேவ் டு, இந்த கிளாஸ்ல கடைசியா யூசஸ் ஆஃப் ஹேவ் டு இருக்கும். இப்போ இந்த ஹேவ் டுன்ற வார்த்தை ஆக்சிலரி வேர்ப் கிடையாது. ஏன்னா ஆக்சிலரி வேர்பும் நேற்றைய கிளாஸோட எல்லாம் முடிச்சாச்சு. ஆக்சிலரி வேர்ப்ஸும் நேற்றைய கிளாஸோட எல்லாமே முடிச்சாச்சு.
இந்த have toன்றது ஆக்சுவலி verb கிடையாது. பட் இது போல have toன்னு அது நிறைய பேர் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு சின்ன விளக்கம் தரேன். அதை கவனிங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற டாபிக் இருக்கு, அது போலாம். இப்போ have to அப்படின்னா உண்மையிலேயே வேண்டும் அப்படின்னு அர்த்தம். have to அப்படின்னா என்ன அர்த்தம்? வேண்டும் அப்படின்னு அர்த்தம். have to அப்படின்னாலும் should அப்படின்னாலும் மீனிங் ஒன்றுதான். have toனாலும் shouldனாலும் மீனிங் ஒன்றுதான். I have to go now, நான் இப்பொழுது போக வேண்டும். I should go now, நான் இப்பொழுது போக வேண்டும். ஸோ have toன்ற வார்த்தைக்கு என்ன shouldன்ற வார்த்தை ஈக்குவலாக இருக்கும். இங்க பாருங்க, I have to go now, I have to go now, நான் இப்பொழுது போக வேண்டும். I have to go now, நான் இப்பொழுது போக வேண்டும். You have to study well, அப்ப என்ன அர்த்தம்? You have to study well, நீ நன்றாக படிக்க வேண்டும். நீ நன்றாக படிக்க வேண்டும். You have to, இங்க பாருங்க, you have to pay the fees before Friday. இந்த எக்ஸாம்பிள்ல you have to pay the fees before Friday. அப்ப என்ன அர்த்தம்? நீ ஃபீஸை வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் செலுத்த வேண்டும். நீ ஃபீஸை வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் செலுத்த வேண்டும். have to. இப்போ இது பாத்தீங்கன்னா ஹரி has to work hard. என்ன போட்டிருக்கேன்? ஹரி has to work hard. அப்ப என்ன அர்த்தம்? ஹரி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் அல்லது கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டும். ஹரி has to work hard. இந்த has toன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த has toன்ற வார்த்தை இங்க பாருங்க, have to போட்டிருக்கேன், இங்க என்ன போட்டிருக்கேன்? has to போட்டிருக்கேன். அதனால மீனிங் மாறாது. have toனாலும் மீனிங் என்ன? வேண்டும் தான். இங்க ஏன் has போட்டிருக்கேன் அப்படின்னா இது சிங்குலர். இந்த ஹரின்ற வார்த்தை சிங்குலர் பாக்ஸ்ல வந்திருக்கு. அதனால has போட்டிருக்கேன். இது plural, அதாவது பி பாக்ஸ்ல வந்திருந்தா நான் என்ன போட்டிருப்பேன்? have போட்டிருப்பேன். ஹரி has to work hard. இப்போ இது போல பல உதாரணங்கள் சொல்லிட்டே போலாம். You have to understand each other. நீங்கள் ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand each other. I have to see this movie within a week. நான் இந்த படத்தை ஒரு வாரத்திற்குள் பார்க்க வேண்டும். You have to take first rank in the next test. நீ அடுத்த டெஸ்ட்ல முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும். The teacher has to teach the students well. அதாவது ஆசிரியர் மாணவர்களுக்கு நன்றாக கற்பிக்க வேண்டும். You have to obey the traffic rules. அப்ப என்ன அர்த்தம்? நீ அல்லது நீங்கள் சாலை விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். They have to prepare dinner for me. அவர்கள் எங்களுக்காக அல்லது எனக்காக அல்லது நீ இருக்கு இல்லையா, they have to prepare dinner for me அப்படின்போது அவர்கள் எனக்காக இரவு உணவு தயார் செய்ய வேண்டும் அல்லது சமைக்க வேண்டும். இப்போ have to இருக்கு. இதுக்கு பாசன்ஸ் வேணுமா? இப்போ தெரியும், have has ரெண்டுக்கும் பாசன்ஸ் என்ன அப்படின்னா had. haveக்கு hasக்கும் பாசன்ஸ் என்ன? had. அப்போ had யூஸ் பண்ணியும் எக்ஸாம்பிள் எழுதலாம். had யூஸ் பண்ணும் பொழுது பாசன்ஸ் ஆயிடும். அதையும் கவனிங்க.
இப்போ இது பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ல had to போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ல had to போட்டிருக்கேன். அதாவது I had to attend a meeting in office. I had to attend the meeting in the office. Okay. இங்க had அப்படினால என்ன? past tense. have க்கு past tense என்ன? had தான். இப்போ ஃப்ரெண்ட் என்ன பண்றான், எனக்கு அவன் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறான். இன்விடேஷன் கொடுத்து என்ன, டூ அட்டெண்ட் மை மேரேஜ், அதாவது என்னுடைய கல்யாணத்துக்கு அவசியம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். பட் அவனுடைய மேரேஜ் என்னால போக முடியல. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதனால போக முடியல. இப்போ ஒரு வாரம் கழிச்சு அவன் என்ன வழியில பாக்குறான். ஒரு வாரம் கழிச்சு ஃப்ரெண்ட் என்ன வழியில பார்த்து கேட்கிறான், என்னடா மேரேஜ்க்கு வரல, ஏன் வரல அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன சொல்றேன், என்ன, டோன்ட் மிஸ்டேக் மீ, I had to attend a meeting in the office, therefore I could not attend your marriage. And I had to attend a meeting in the office, therefore I could not come to your marriage. அப்ப என்ன சொன்னா, எனக்கு தப்பா நினைச்சுக்காத, டோன்ட் மிஸ்டேக் மீ அப்படின்னா என்னை தவறாக புரிந்து கொள்ளாதே, அல்லது என்னை தவறாக என்ன தப்பா நினைக்காத இருக்கும். டோன்ட் மிஸ்டேக் மீ என்ன அர்த்தம், என்ன தப்பா நினைக்காத. I had to attend a meeting in the office. அதாவது என்ன தப்பா எடுத்துக்காத, நான் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண வேண்டி இருந்தது. அதனால உங்களுடைய கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு, சாரி. இப்போ நேற்று ஏன் வரல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, I had to take my father to the hospital because he was very serious yesterday. அப்ப என்ன அர்த்தம், நேற்று ஏன் கிளாஸுக்கு வரல அவர்கிட்ட கேட்கிறேன். அவர் தான் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததுனால நேற்று அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது, அதனால வர முடியல. இது போல பாசிட்டிவ்ல வரும்பொழுது had to யூஸ் பண்ணலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்பொழுது have to யூஸ் பண்ணலாம், அல்லது have to யூஸ் பண்ணலாம். இந்த have to ன்ற வார்த்தையை நீங்க பலமுறை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போல have-க்கு பக்கத்துல to வந்தா வேண்டும் அப்படின்ற அர்த்தம். You have to, I have to, she has to, அந்த மாதிரி. ஓகே, இப்போ இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்போ போன டாபிக் என்ன பாத்தீங்கன்னா have to எப்படி யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். இப்போ அது சொல்றது எதுவும் இல்லை நடத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு அது பாருங்க. இப்போ அடுத்தது பாக்குறது, இப்போ அதில் என்ன பார்த்தீங்க, have to, has to, அடுத்து had to, HAD, had to பார்த்தீங்க. இப்போ இதை எழுதி போட்டிருக்கேன். அதாவது ஆக்சிலரி வெர்ப்ல எல்லாமே நடத்தி நான் முடிச்சிட்டேன். ஆக்சிலரி வெர்ப்ல என்ன நடத்துறதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே நடத்தி முடிச்சிட்டேன். இந்த should, would, could, might, must இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே நடத்தியது தான். புதுசு இல்லை உங்களுக்கு. சரி, இப்போ நான் இந்த ஷுட்டு முட்டு இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ஷுட்டுன்ற வார்த்தை கரெக்டா இங்கிலீஷ்ல எத்தனை இடங்கள்ல வரும்ன்றதை எழுதி போறேன்னு சொன்னேன். எப்படி ஷுட்டுன்ற வார்த்தை கரெக்டா எத்தனை இடங்கள்ல வரும்னு சொல்லிட்டு எழுதி போறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதான் இது. அதே போல குட்டுக்கும் எழுதி போறேன்னு சொன்னேன். இதை பாருங்க. இப்போ நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இப்போ இந்த ஷுட்டுன்ற வார்த்தை கரெக்டா இத்தனை இடங்களுக்கு முன்னாடி மட்டும் வரும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 இடங்களுக்கு முன்னாடி தான் ஷுட்டு, வுட்டு, குட்டு, மைட்டு, மஸ்ட் இந்த 5 போடணும். என்ன, இந்த 6 + 4 இன்னும் 4 இருக்கு. எழுத வேண்டியது. இப்ப இடம் இல்லை, அதனால எழுதல. இதை நான் சொல்லிட்டு இதை நான் எடுத்துட்டு அழைச்சிட்டு மறுபடியும் திருப்பி நான் எழுதி போடுறேன். சரி, பாருங்க, ஷுட் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நீங்க இப்படி நினைச்சு கூடாது, நேருக்கு நேரம் இருக்கு இப்படி நினைச்சு கூடாது. இப்படி படிச்சாதீங்க. ஏன்னா இப்படி படிச்சாதீங்க, அப்படி படிக்க கூடாது. எப்படின்னா இந்த ஷுட் எடுத்துக்கிட்டு இது ஷுட் கம், ஷுட் பி பிளேயிங், ஷுட் ஹவ் கான், ஷுட் ஹவ் பீன் ரீடிங், should be closed, should have been admitted அப்படி படிக்கணும்.
அதே போல would எடுத்துக்கிட்டு would come, would be playing, would have gone, would have been reading இந்த மாதிரி படிங்க. ரைட்டா? ஸோ இப்போ நான் should எடுத்து உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். இந்த should எடுத்து படிச்சு காமிக்கிறேன். இங்க பாருங்க, should அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், வேண்டும் அப்படின்னு அர்த்தம். shouldனா வேண்டும் அர்த்தம், should not அப்படின்னா கூடாதுன்னு அர்த்தம். shouldனா வேண்டும், should notனா கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்போ shouldன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்க பாருங்க, should come எப்படி இருக்கு, I should come இப்படி வச்சுங்களேன். I should come அப்படின்னா நான் வர வேண்டும். I should come அப்படின்னா நான் வர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதே இங்க பாருங்க, I should be playingனா நான் விளையாடி கொண்டிருக்க வேண்டும். அல்லது he should be, மணி should be playing அப்படின்னு சொன்னா மணி விளையாடி கொண்டிருக்க வேண்டும். இதே ராஜு should have gone, ராஜு இப்படி பாருங்க, ராஜு should have gone அப்படின்னா ராஜு போயிருக்க வேண்டும். அதே கோகுல் should have been reading அப்படின்னு சொன்னா கோகுல் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே the bank should be closed அப்படின்னு சொன்னா வங்கி மூடி இருக்க வேண்டும். வங்கி மூடி இருக்க வேண்டும் அல்லது மூடப்பட்டிருக்க வேண்டும். the bank should be closed அல்லது மூடப்பட வேண்டும். ஏதோ இங்க should have been admitted, என்ன, your father should have been admitted in a local hospital அப்படிங்கும் போது என்ன அர்த்தம், அதாவது உங்களுடைய அப்பா என்ன லோக்கல் ஹாஸ்பிட்டல், அதாவது அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இது போல ஒவ்வொன்றையும் எடுத்து படிக்கலாம். இப்போ இந்த ஷுட்ன்ற வார்த்தைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த வேர்ப் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் தானே வேர்ப், கம்ப்யூட்டர் தானே வேர்ப். இது ஷுட்டுக்கு பக்கத்துல வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஷுட்டுக்கு பக்கத்துல வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் போட்டிருக்கேன் பாருங்க, வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஷுட்டுக்கு பக்கத்துல வேர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும், கம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இப்போ ஷுட்டுக்கு பக்கத்துல எந்த வேர்ப் போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போகணும். should go, should read, should study, should play, should walk, should run, should jog, என்ன போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் போடணும். ஞாபகம் வச்சுங்க சார். அப்போ நீங்க சொல்றீங்க இங்க ப்ளூரல் இருந்தா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடலாம், சிங்குலர் இருந்தா கம்ஸ் போடலாமா, அதாவது மணி should கம்ஸ் போடலாமான்னா போடக்கூடாது. இப்போ ஷுட்டுக்கு முன்னாடி சிங்குலர் இருந்தாலும் ப்ளூரல் இருந்தாலும் இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். ஷுட்டுக்கு முன்னாடி சிங்குலர் இருந்தாலும் ப்ளூரல் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். நான் என்னென்ன போடுறேன் அதை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறேன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும், தெரிஞ்சுங்க. சரி, இப்போ அடுத்தது இது பாருங்க. இதே மணி should be playing, மணி should be playing அப்படின்னு என்ன அர்த்தம், மணி விளையாடி கொண்டிருக்க வேண்டும். மணி should be playing அப்படின்னா மணி விளையாடி கொண்டிருக்க வேண்டும். இப்ப அதாவது என்னன்னா, இப்ப மணியுடைய அம்மா வந்து என்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா மணியை நீ பாத்தியா? மணி என்ன பண்றான், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போறான், நான் கிரிக்கெட் விளையாட போறேன், நான் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாட போறேன், நீ வரையா என்ன கூப்பிடுறான். நான் சொல்லல, நான் வரடா, என் வேலை இருக்குது, நீ போய் விளையாடு, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. அவன் போன கொஞ்ச நேரம் பொறுத்து, அவன் போன ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க என்கிட்ட, ஏன்பா மணி எங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து என்ன சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொன்னா, நான் கிரிக்கெட் விளையாட சொல்லிட்டு போறாங்க. அப்போ அவன் நிச்சயமா கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்ன சொல்றேன்னா, மணி should be playing cricket in the playground. மணி should be playing cricket in the playground அப்படிங்கும் போது மணி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்க வேண்டும். நான் ஏன் இப்போ வேண்டும் சொல்ல பாருங்க, should be playing அப்படின்னு சொன்னா விளையாடி கொண்டிருக்க வேண்டும். மணி should be playing அப்படின்னா மணி விளையாடி கொண்டிருக்க வேண்டும். அதே மணி should be ஸ்டாண்டிங்னா மணி நின்று கொண்டிருக்க வேண்டும். அதே மணி should be சிட்டிங்னா மணி உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். மணி should be கோயிங் அப்படின்னா மணி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப நீங்க இந்த பிளேயிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு எந்த வேர்ப் போடலாம், ஆனா எந்த வேர்ப் போட்டாலும் தேர்ட் ஃபார்மா இருக்கு அப்படி பாத்துருங்க. அதான் போட்டிருக்கேன், வேர்பும் எப்படி வேர்பும் பக்கத்து தேர்ட் ஃபார்ம். இந்த ஒரு சின்ன விஷயம் என்ன, வேர்பும் தேர்ட் ஃபார்ம், அதாவது பி பிளஸ் வேர்பும் தேர்ட் ஃபார்ம். அதாவது
இங்க பாருங்க should be playing இருக்குல்ல, அப்ப என்ன சொன்னாங்க மணி should be playing தான் மணி விளையாடி கொண்டிருக்க வேண்டும். இப்போ இந்த பிளேயிங் எடுத்துட்டு எந்த verb வேணா போடலாம். இந்த பிளேயிங் எடுத்துட்டு எந்த verb வேணா போடலாம். ஆனா நீங்க எது போட்டாலும் தேர்ட் ஃபார்ம் இருக்கு, அப்படி பாத்துங்க. பிளேயிங், கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிசனிங், ஃப்ளையிங், எது போட்டாலும் தேர்ட் ஃபார்ம் இருக்கு, அப்படி பாத்துங்க. அதே சமயத்துல தேர்ட் ஃபார்ம் நீங்க அப்படியே அதாவது ஷுட் பிளேயிங் அப்படின்னு போடக்கூடாது, போட்ட தப்பு. நீங்க நடுவுல பி வந்த பிறகுதான் ஷுட் இருக்கு இல்லையா, ஷுட்டுக்கு பக்கத்துல பி வந்த பிறகுதான் அதுக்கப்புறம் எந்த தேர்ட் ஃபார்ம் போடணும். இதுக்கு டக்குன்னு போடக்கூடாது, நடுவுல பி வந்த பிறகுதான் தேர்ட் ஃபார்ம் போடணும். நான் போச்சுங்க, இங்க நடுவுல பி இல்லாம தேர்ட் ஃபார்ம் போட முடியாது. சரி, இப்போ இது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அடுத்து இப்ப இது பாருங்க. இப்ப இதுல என்ன சொன்னா should have gone அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க பாருங்க, இதுல டவுட் இருக்கா நினைக்கிறேன், இதுலயும் சந்தேகம் இருக்கா நினைக்கிறேன். இப்ப பாருங்க, மணி should have gone, மணி சும்மா மணி இருக்கு, வேற ஏதாவது படிக்கலாம். என்ன போடலாம், இப்போ சாந்தி அப்படின்னு ஒரு பேர். இப்போ சாந்தி அப்படின்னு சொன்னா சாந்தி should have gone, சாந்தி should have gone அப்படின்னு என்ன அர்த்தம், சாந்தி போயிருக்க வேண்டும். சாந்தி should have gone னா சாந்தி போயிருக்க வேண்டும். இதே இங்க ப்ளூரல் போடுறீங்க, இதே ப்ளூரல் அப்படின்னு சொன்னா ஒரு சாந்தின்றதுன்னு ஒரு ஆள், அதே 2 பேர் அல்லது 3 பேர், அதாவது சாந்தி அண்ட் செல்வராணி அப்படின்னு சொல்லும்போது சாந்தி அண்ட் செல்வராணி should have gone. அப்ப என்ன பாருங்க, ப்ளூரல் வருது. சாந்தி அண்ட் செல்வராணி should have gone சொன்னா சாந்தியும் செல்வராணியும் போயிருக்க வேண்டும். இதே கோபால் should have gone அப்படின்னு சொன்னா கோபால் போயிருக்க வேண்டும். I should have gone அப்படின்னா நான் போயிருக்க வேண்டும். ஒண்ணு இந்த மாதிரி வேஞ்சல் எங்க சொல்றது அப்படின்னு சொன்னா ஞாபகம் கிடைக்கல. இந்த should have தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா, இந்த should have தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததுதான், புதுசு கிடையாது. நீங்க பாருங்களேன், இப்போ என்னுடைய மாமா பையனுக்கு கல்யாணம், கண்டிப்பா மாமா பையன் கல்யாணம் நான் கல்யாணத்துக்கு இருக்கணும், ஏன்னா முக்கியமான கல்யாணம், நான் போயிருக்கணும். ஆனா நான் கல்யாணத்துக்கு போல நின்றுட்டேன். அதுக்கு என்ன சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்ச சொல்றாங்க, என்ன ஏண்டா நீ நீ கல்யாணத்துக்கு போயிருக்கணும் பாருங்க. யூ ஷுட், பையன் என்ன சொல்றான், ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கா, என்னடா மாமா பையன் கல்யாணம்ன்ற என்ன, நீ கண்டிப்பா போயிருக்கணும். அப்ப பாரும்போது யூ ஷுட் ஹேவ் கான் டு தி வெட்டிங், நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போயிருக்க வேண்டும், பட் நீ போல, தப்பு. should have. இப்போ இதே should have been reading அப்படின்னு சொன்னா இப்போ படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். They should have been reading அப்படின்னா அவர்கள் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். You should have been reading அப்படின்னா நீ படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். Everyone should have been learning something, அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொருவரும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். Everyone should have been learning something, என்ன எல்லோரும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு எங்க have இருக்கு, have gone இருக்கு, எப்படி have gone இருக்கு. இப்போ உங்களுக்கு வரைக்கும் இந்த have எந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ப்ளூரலுக்கு பக்கத்துல have யூஸ் பண்ணுவீங்க. எங்க யூஸ் பண்ணுவீங்க, ப்ளூரலுக்கு பக்கத்துல have யூஸ் பண்ணுவீங்க. அதே சிங்குலருக்கு பக்கத்துல have யூஸ் பண்ணுவீங்க. இந்த டென்சஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இங்க should வந்த பிறகு எப்படி haveக்கு முன்னாடி should இருந்தா என்ன, should இருந்தா இந்த have சிங்குலருக்கு have தான், ப்ளூரலுக்கு have தான். அல்லது இப்படி கூட சொல்லலாம், ஷுட்டுக்கு முன்னாடி சிங்குலர் இருந்தாலும் ப்ளூரல் இருந்தாலும் இது have தான் போடணும். ஷுட்டுக்கு முன்னாடி சிங்குலர் இருந்தாலும் ப்ளூரல் இருந்தாலும் இங்க have தான் போடணும். has போடக்கூடாது, இல்லையா, has போடக்கூடாது, had போடக்கூடாது, என்ன. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. இங்க should had gone வரவே வராது. அதே should had gone இதுவும் வராது. அப்ப என்னதான் வரும்னு சொன்னா ஷுட்டுக்கு பக்கத்துல have தான் வரும். நான் எழுதி தரேன், அதான் வரும்.
இப்போ have வந்த பிறகு தெரியும். have வந்த பிறகு என்ன வரணும்? verb fifth form தான். have வந்த பிறகு have பக்கத்துல என்ன வரணும்? verb fifth form தான். இது பாருங்க என்ன போட்டுருக்கீங்க, முதல்ல should-க்கு பக்கத்துல have போடணும், should-க்கு பக்கத்துல have போடணும், அதுக்கப்புறம் verb fifth form தான் போடணும், அதுக்கப்புறம் verb fifth form தான் போடணும், வேற எதுவும் போடக்கூடாது. சரி, இப்போ இதே நான் உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். ஏன்னா should have been reading, இதுவும் அதே போல தான். இங்க have been, இங்க have been மட்டும்தான் வரணும் இந்த இடத்துல. அதாவது should-க்கு பின்னாடி have been, should-க்கு பின்னாடி என்ன have been மட்டும்தான் வரணும். should-க்கு பின்னாடி வரும்போது has been வரக்கூடாது, had been வரக்கூடாது, இல்லை has had வரக்கூடாது should-க்கு பக்கத்துல. பாருங்க அதான் எழுதுங்க. அதே should have been வந்த பிறகு, have been வந்த பிறகு third form தான் வரும். இங்க have been வந்த பிறகு என்ன வரணும்? third form தான் வரணும். ரீடிங், கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிஸ்னிங், என்ன இது எல்லாமே ஃபைட்டிங், இது எல்லாமே என்ன வரணும்? இங்க third form வரணும். இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஏன்னா இது உங்களுக்கு முன்னாடி எடுத்தாச்சு. இந்த have been இருக்கு இல்லையா, have been பத்தி உங்களுக்கு முன்னாடியே present perfect continuous tense அப்படின்னு சென்ஸ்ல உங்களுக்கு டீச் பண்ணேன். சரி, இப்போ இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்ன சொன்னா ஆக்டிவ் வேர்ட். இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்ன? ஆக்டிவ் வேர்ட். பாருங்க 1 2 3 4 இது நாலுமே என்ன சொன்னா ஆக்டிவ் வேர்ட். இன்னொரு ரெண்டு எழுதிக்க பார்த்தீங்களா, என்ன இது ரெண்டு எழுதிக்க இல்லையா, இது ரெண்டும் என்ன சொன்னா பாசிவ் வேர்ட். இது ரெண்டும் என்னது? பாசிவ் வேர்ட். ஹெட்டிங் போட்டிருக்கேன் பாசிவ் வேர்ட் அப்படின்றது. இப்போ பாசிவ் வேர்ட்ஸ் படிக்கலாம் பாருங்க. த பேங்க், த பேங்க், அப்ப பேங்க் வேணாம், காலேஜ் வச்சுக்கலாம். த காலேஜ் should be closed. The college should be closed for study holidays. For study holidays. அப்ப என்ன அர்த்தம்? கல்லூரி, கல்லூரி தேர்வுக்காக study holidays தான். ஓகே, கல்லூரி மூடப்பட வேண்டும். The college should be closed. அப்ப என்ன அர்த்தம்? கல்லூரி மூடப்பட வேண்டும், கல்லூரி மூடப்பட வேண்டும். The bank should be closed அப்படின்னு சொன்னா, the bank should be closed அப்படின்னு சொன்னா வங்கி மூடப்பட வேண்டும். இந்த க்ளோஸ் போட்டிருக்கு பாத்தீங்களா, இந்த க்ளோஸ் அப்படின்னாலே என்னது உங்களுக்கு தெரியும், ஏடியில முடிஞ்சிருக்கு, அப்ப வீக் வேர்ப். ஏடியில முடிஞ்சிருக்கு, அப்ப வீக் வேர்ப். ஃபைவ் ஃபார்ம்ஸ் என்ன? க்ளோஸ், க்ளோசர், க்ளோசிங், க்ளோஸ், க்ளோஸ். இப்போ சார் இது ஃபோர்த் ஃபார்ம் தானே அப்படின்னா கிடையாது, இது ஃபிஃப்த் ஃபார்ம் தான். இது ஸ்பெல்லிங் உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலே கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கிடையாது, இது ஃபிஃப்த் ஃபார்ம் தான். நீங்க பாருங்க, should be closed மூடப்பட வேண்டும். should be closed அப்படின்னா அர்த்தம் மூடப்பட வேண்டும். நீங்க பாருங்க, அதே எங்க போடும்போது கூட பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஃபார்ம் பாத்தீங்கன்னா, அதாவது ஷுட்டுக்கு பக்கத்துல, ஷுட்டுக்கு பக்கத்துல பி வந்த பிறகு, ஷுட்டுக்கு பக்கத்துல பி வந்த பிறகுதான் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். எப்படி? பி வந்த பிறகுதான் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். இந்த பி இல்லாம ஃபிஃப்த் ஃபார்ம் வராது. நீங்க போடுற ஸோ பி வந்த பிறகுதான் ஃபிஃப்த் ஃபார்ம் வரும். இங்க பி வந்த பிறகுதான் க்ளோஸ், பிளேட், forgot, given, gone, taken, spoken, broken, made, kept, left. இதெல்லாம் போடுறேன். அதான் போட்டிருக்கேன். பி அதான் இங்க போட்டிருக்கேன். பி பிளஸ் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபிஃப்த் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் போட்டிருக்கேன். அது இது பாருங்க, இந்த have been admitted இருக்கு இல்லையா, என்ன have been admitted, இதுவும் என்னன்னு சொன்னா இதுவும் passive voice. இதுவும் என்னது? passive voice. அது பாருங்க, should have been admitted, they should have been admitted. நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு, my father should have been admitted in the hospital. My father should have been admitted in the hospital. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய அப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். My father should have been admitted in the hospital. என்னுடைய அப்பா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இங்க having பக்கத்துல சுற்றுவம் போடுறேன். காரணம் என்னன்னு சொன்னா, இங்க காரணம் என்ன? இது passive voice. இங்க having பக்கத்துல என்ன போட்டிருக்கேன்? சுற்றுவம் போட்டிருக்கேன். என்ன காரணம்னு சொன்னா இது passive voice. புரியுதா? இப்போ நான் ஷுட்டை போட்டு பாத்தீங்கன்னா, இப்ப ஷுட்டை யூஸ் பண்ணி எல்லாம் படிச்சு காமிச்சேன்.
ஷுட்டை யூஸ் பண்ணி இதெல்லாம் படிச்சு காமிச்சேன். அதே போல நீங்க உட்டை யூஸ் பண்ணியும் எல்லாமே படிச்சு பார்க்கலாம். நான் இப்போ படிச்சு காமிச்சேன் உங்களுக்கு, அதே போல நீங்க உட்டை யூஸ் பண்ணியும் இதே போல படிச்சு காமிக்கலாம். உட்டை யூஸ் பண்ணியும் அதே போல படிச்சு காமிக்கலாம். மைட்டு, மஸ்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க படிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லலாம், இப்ப ஷுட்டுக்கு என்ன எப்படி இப்படி படிச்சு காமிச்சணும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும். அதாவது என்னன்னா உட்டு, குட்டு, மைட்டு, மஸ்ட் இது எல்லாத்துக்கும் என்னன்னா ஒரே ரூல். அதாவது இந்த அஞ்சும் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சும் ஒரே ஃபேமிலி, இந்த அஞ்சும் ஒரே ஃபேமிலி. கரெக்டான அஞ்சுக்கு பக்கத்துலயும் இது போலதான் யூஸ் பண்ணோம். இந்த அஞ்சுக்கு பக்கத்துலயும் இதே போலதான் யூஸ் பண்ணோம். அதாவது இந்த அஞ்சுக்கு பக்கத்துலயும் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். அதே போல இந்த அஞ்சுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் போடும்போது முன்னாடி பி இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அதே போல இந்த அஞ்சுக்கு பக்கத்துலயும் ஹேவ் போட்டு தான் அதுக்கப்புறம் ஏதாவது ஃபிஃப்த் ஃபார்ம் போடணும். முதல்ல ஹேவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஃப்த் ஃபார்ம் போடணும். இந்த இடத்துல ஹேஸ் வரக்கூடாது, ஹேட் வரக்கூடாது. அதே போல கேம் வரக்கூடாது, ஃபோர்த் ஃபார்ம்ல வரக்கூடாது. கேம், வெண்ட் அதெல்லாம் ஃபோர்த் ஃபார்ம் வரக்கூடாது. நான் என்ன இங்க போட்டுக்கணும் அது மட்டும். ஸோ இப்போ என்னன்னு சொன்னா கரெக்டாக இந்த 6 இடங்களுக்கு முன்னாடி வரை எழுதிருக்கேன். எப்படி இந்த 6 இடங்களுக்கு முன்னாடி வரை எழுதிருக்கேன். இன்னும் ஒரு 4 இடங்கள் இருக்கு, இன்னும் ஒரு 4 இடங்கள் இருக்கு. இப்போ அதையும் எழுத இப்படி பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இங்க பி போட்டு இங்க பி லாயர் ஹாப்பி சரி. உங்க பாருங்க, இதை கவனிச்சுங்கன்னா இப்ப இதை கவனிங்க. கரெக்டா இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 வார்த்தைகள் பக்கத்துல என்ன, இந்த 5 வார்த்தைகள் பக்கத்துல இந்த இது போல பி போட்டு அதுக்கப்புறம் இந்த 4 போடலாம். அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிலரி வெர்ப் எடுக்கும்பொழுது இந்த ஆக்சிலரி வெர்ப் எடுக்கும்பொழுது அப்ப என்ன பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மாதிரி டேபிள்லாம் எழுதி போட்டேன். அதாவது ஐ, லில்லி, தே அப்படின்னு போட்டு ஆம், இஸ், ஆர், வாட், வேர், வில் பி அந்த மாதிரி எழுதி போட்டு கடைசியா பார்த்தேன். எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐயை யூஸ் பண்ணி படிச்சு காமிச்சேன். ஐ எம் ஏ பைலட், ஐ எம் ஹாப்பி, ஐ எம் ஹியர், ஐ எம் இன் கோவா, ஐ எம் டு கோ படிச்சு காமிச்சேன் இல்லையா. அதே போல இதையும் படிக்கணும். இங்க பாருங்க ஷுட் இருக்கு இல்லையா. இப்போ ஷுட் பி ஏ லாயர். இப்ப நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, சார் நேற்று நான் ஒரு கோர்ட்டுக்கு போயிருந்தேன், ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தேன். இந்த ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கருப்பு கோட்டு போட்டுன்னு போறாங்க. இந்த கருப்பு கோட்டு போட்டவங்க யாரு சார்? எப்படி நீங்க சொல்றீங்க, நான் ஒருத்தரை பார்த்தேன், அவரு கருப்பு கோட்டு போட்டு போனாரு, அவர் யார் சார் அப்படிங்கும் போது நான் என்ன சொல்வேன், உங்களுக்கு தெரியும் கோர்ட்ல கருப்பு கோட்டு போட்டு யார் பார்த்துக்க முடியும். அப்ப நான் சொல்வேன் he should be a lawyer. He should be a lawyer என்ன அர்த்தம்? அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும். He should be a lawyer. அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்க வேண்டும். He should be a lawyer. சரி, இப்போ அதே இப்போ should be happy எப்படி இருக்கு? should be happy. இப்போ நாளைக்கு கல்யாணம். அப்ப இன்னைக்கு என்ன சொல்லுவீங்க? பையனை பார்த்து என்ன, இப்போ ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்னடா நாளைக்கு கல்யாணம். என்னது நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கே உண்மைன்னு இருக்கேன். நாளைக்கு கல்யாணம், இன்னைக்கே என்ன ஏன் உண்மைன்னு இருக்கேன்? யூ ஷுட் பி ஹாப்பி. அப்ப என்ன அர்த்தம்? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி ஹாப்பி என்ன அர்த்தம்? நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். நாளைக்கு கல்யாணம், யூ ஷுட் பி ஹாப்பி. என்ன அப்ப என்ன அர்த்தம்? நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஷுட் பி
happy. முதல்ல பாத்தீங்க he should be, ஏன்னா பாத்தீங்க be விட மாட்டோம், இந்த be விட மாட்டோம், be அந்த பிறகுதான் இந்த 4 வரும். சரி, அடுத்து படிங்க. என்னது should be there. இப்போ குழந்தை ஒன்று காணும் தேடிட்டு வராங்க, ஒரு அம்மா தேடிட்டு வராங்க. இப்போ ஒரு இடத்துல குழந்தை காணும், ஒரு அம்மா தேடிட்டு வராங்க. அப்ப என்ன கேட்குறாங்க, என்னங்க குழந்தைய பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை என்ன பார்த்தீங்களா? அந்த குழந்தை எனக்கும் போன அவங்க சொன்ன அடையாளம் சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் இருக்க குழந்தை நான் சொல்றேன் என்ன அப்படி அந்த குழந்தை பார்த்துறாங்க போகும்போது என்ன சொல்றேன், யூ ஷுட் பி தேர், அதாவது யுவர் சைல்டு ஷுட் பி தேர். அப்ப என்ன அர்த்தம், உங்களுடைய குழந்தை அங்கே இருக்க வேண்டும். யுவர் சைல்டு ஷுட் பி தேர், அங்கே இருக்க வேண்டும். ஷுட் பி தேர், அங்கே இருக்க வேண்டும். அப்படியே இது வரும் பொழுது என்ன, should be in India, should be in India அப்படிங்கும் போது இந்தியாவில் இருக்க வேண்டும், இந்தியாவில் இருக்க வேண்டும். I should be in India, நான் இந்தியாவில் இருக்க வேண்டும். இப்போ ஃப்ரெண்டு எவ்வளோ பிரச்சனை சொல்லுங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லைங்களா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என்ன சொல்லுவான், நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, நீ அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன். அப்ப இங்கிலீஷ் சொல்லும் பொழுது என்ன, யூ ஷுட் பி இன் அமெரிக்கா, யூ ஷுட் பி இன் அமெரிக்கா, நீ அமெரிக்காவில் இருக்கணும், தவறி போய் இந்தியாவில் இருக்கிற, யூ ஷுட் பி இன் அமெரிக்கா. இப்போ அதே போல ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க, நீ காலையில 9 இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருக்க வேண்டும். காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நீ ஆபீஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யூ ஷுட் பி சொல்லலாம், யூ ஷுட் பி இன் தி ஆஃபீஸ், யூ ஷுட் பி இன் தி ஆஃபீஸ் பிட்வீன் 9 to 6. அப்ப என்ன அர்த்தம், நீ ஆபீஸ்ல 9 மணில இருந்து 6 மணி வரை இருக்க வேண்டும். இப்போ பாருங்க, நீங்க ஷுட் போட்டாலும் பக்கத்துல ஷுட் யூஸ், இந்த 4 பொருள் வச்சுங்க, இந்த 4 பாருங்க. நவுன் லாயர்ன்றது என்ன, நவுன். ஹாப்பின்றது என்ன, அட்ஜெக்டிவ். தேர்ன்றது என்ன, அட்வர்ப். இன்ன்றது என்ன, ப்ரிபோஷன். ஸோ கரெக்டா நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், ப்ரிபோஷன், இந்த 4க்கு முன்னாடியும் இதை கொண்டு வரலாம். பட் இடையில பி போடணும், பி போட்ட பிறகுதான் இதெல்லாம் வரும். should be a lawyer, should be happy, should be there, should be in India. அதே மஸ்ட் இருக்குங்க, மஸ்ட் எடுத்து சொல்லும் பொழுது என்ன, must be a lawyer, must be happy, must be there, must be in India. அப்ப இதுக்கு மஸ்ட்க்கு என்ன மீனிங், கண்டிப்பாக வரும். அப்போ he must be a lawyer அப்படிங்கும் போது அவன் கண்டிப்பாக ஒரு வக்கீலாக இருக்க வேண்டும். he must be happy அப்படிங்கும்போது அவன் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி கண்டிப்பாக வரும். அதாவது should விட கொஞ்சம் ஸ்ட்ராங். எப்படி, should விட கொஞ்சம் மஸ்ட் ஸ்ட்ராங்கான வேர்டு. ஓகே, இப்போ இதுவரைக்கும் நீ தெரிஞ்சுக்கிட்டு சொல்லலாம், இந்த ஷுட்ன்ற வார்த்தை கரெக்டா 10 இடங்கள்ல வரும். என்ன, இந்த 4 இடங்கள் பிளஸ் முன்னாடி எழுதி போட்ட பார்த்தீங்களா, ஒரு 6 இடங்கள், மொத்தம் 10 இடங்கள்ல இந்த ஷுட் வரும். அதே போல உட்ட வரும், குட்ட வரும், மைட் வரும், மஸ்ட் வரும். இது தவிர வேற எங்கேயும் வராது. என்ன, ஸோ இப்போ இதுல ஓகே, இது தவிர வேற எதுவும் வராது. இப்ப நீங்க இதே பாத்தீங்கன்னா இந்த ஷுட்டு, உட்டு, குட்டு, மைட்டு, மஸ்ட் இந்த வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்,